ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதிலே வதக்கி விடலாம். நல்லா இதிலே மிங்கிலாகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சைடில் தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சு அது கூடயே சோம்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நல்லா சோம்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு 2 ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.